Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி நல்ல குலுகுலுன்னு மலாய் குல்ஃபி எப்படி பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு ரிச் அண்ட் ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபியை நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக அண்ட் பர்ஃபெக்டான ஒரு குல்ஃபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபியை நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உடனுக்குடனே எங்கள் மொபைலுக்கு சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு பேனில் நான் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குல்ஃபியோட டேஸ்ட் நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல் க்ரீம் பால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலான தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாலை நம்ம கொதிக்க விடணும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். ஃப்ளேமை ஹை பண்ணிக்காதீங்க. ஸோ ஹை பண்ணிங்க அப்படின்னா பாலோட அடிபாகம் கருங்கி போயிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொங்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மேலே ஆடை வரும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸ்லேயும் மேலேயும் ஆடை வர்றது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே எடுத்து விட்டுக்கணும். ஏன்னா இந்த ஆடையோட டேஸ்ட்டு தான் இந்த குல்ஃபியோட ரிச்னஸ்ஸே. ஸோ இது இருந்தால் தான் இந்த குல்ஃபிக்கு நல்ல ஒரு ரிச்சான ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆடை இந்த மாதிரி வர ஆரம்பித்த உடனே நம்ம இதை கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த பால் கால்வாசி போல் நல்லா குறைஞ்சி வரணும். ஸோ குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. அப்படிலாம் அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் நல்லா பாதி போல் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டர் பாலை நல்லா வற்றி கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, ஸோ இதில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அளவே கரெக்டாக இருக்கும். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இலாச்சி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இலாச்சி பவுடர் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு அந்த மலாய் குல்ஃபியோட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ நான் அடுத்ததாக இது கூடவே நான் நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நட்ஸ் நான் பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை வெறும் பாலும் சர்க்கரையும் வச்சு கூட பண்ணலாம். அதாவது இந்த இலாச்சி பவுடரும் நட்ஸோட பவுடரும் இல்லாமல் கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் இலாச்சி பவுடர்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் பால் அண்ட் சர்க்கரை கூடவும் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு குல்ஃபி மோல்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபியோட இது நல்லாவே ஆறியாச்சு. இப்போ நான் ஒரு குல்ஃபி மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் உள்ள சாதாரணமான ஒரு டம்ளர், ஒரு டீ டம்ளர், கிளாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு குல்ஃபி மோல்டு இருக்கிறதுனால குல்ஃபி மோல்டு நான் எடுத்திருக்கேன். இதை நான் இந்த மாதிரி நம்மளோட அந்த குல்ஃபி மிக்சரை நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம மோல்டில் இருக்க எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். இதுக்கு மேலே நான் ஒரு சில்வர் ஃபாயில் வச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட ஒரு பிளாஸ்டிக் wrapper இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட wrap பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உங்கள் வீட்டில் உள்ள சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் இந்த மாதிரி wrap பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகி வந்துடும். நான் ஒரு சில்வர் ஃபாயில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் இந்த மாதிரி நல்லா wrap பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் ஐஸ்கிரீம் குச்சி வைக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் நான் பண்ணிக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு ஐஸ்கிரீம் குச்சி வைக்கும்போது நல்லா வசதியாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான்
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் குச்சி வைக்கிறதுக்காக ஹோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளேயே வந்து ஐஸ்கிரீம் குச்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியை நம்ம எல்லா குல்ஃபி பாக்ஸஸ்லேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் குச்சியெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு தான் ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன், ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ளே நம்மளோட குல்ஃபி மோல்டை வந்து வச்சிடலாம். இது நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குல்ஃபியை வந்து 8 மணி நேரம் போல் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து உடனே வந்து எடுக்க வராது. நான் எப்போவுமே குல்ஃபியை வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அப்படிலாம் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம இதை வந்து தண்ணி வந்து கீழே ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 வாசி ஃபில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு 1/2 வாசி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்க சில்வர் ஃபாயில் வந்து நான் வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து அந்த கடாயிலுக்குள்ளே இருக்கிற தண்ணிக்குள்ளே வச்சு நம்ம இதை வந்து திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி இருக்கணும். அப்போ தான் அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து தண்ணியிலையே ஒரு 2 மினிட்ஸ் போல் நான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம இதை வந்து டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்மளுக்கு வந்து அந்த மலாய் குல்ஃபி வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு மலாய் குல்ஃபி. வாவ், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து மேலே பிஸ்தா எல்லாம் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி அப்படியே ஒரு ஷாப் ஸ்டைலில் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உடனுக்குன்னே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.